பேச வருகிறார் ஜோதிட சாம்ராட் திரு வேலாயுதம் ஐயா அவர்கள். வேலாயுதம் ஐயா அவர்கள் தஞ்சாவூரில் வந்து வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் நம்மிடையே பேச வருவது மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, வேலாயுதம் சனி டெசிக்னேஷன் இருக்கு. எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர் ஐயா அவர்கள் வந்து பேச வருவது மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை தன்னை தலைவர் போடுவது. அன்பார்ந்த வாராவுடைய நிறுவனர் எனது மானசீக குரு ஐயா அவர்களே, இந்த வாராவுடைய பொதுச் செயலாளர்களே, இந்த வாராவுடைய அவைத்தலைவர் ஐயா ரவிராஜன் ஐயா அவர்களே மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களே, இங்கு சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கின்ற சொற்பொழிவாளர்களே, ஆர்வலர்களே, ஜோதிட ஜாம்பவான்களே, மகளிரணி ஜோதிட சொந்தங்களே, அனைவரையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன். இப்போ எல்லாரும் ஆய்வுகளை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, 7.5, 8.5, 9.5. அதாவது எது எப்படியோ நடந்துதான் தீரும். ஒரு சனி பகவான் என்ன ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும், 12 கட்டத்தையும் சுற்றி வர்றதுக்கு. எப்போ எது நடக்குமோ நடந்துதான் தீரும். இதுக்காக நம்ம வந்து 7.5 வந்துருச்சு, ரொம்ப கஷ்டம் கொடுக்க போறாரு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம என்ன வாங்கி வந்திருக்கோமோ அது நடந்துதான் தீரும், அது அனுபவிச்சுதான் ஆகணும். எண்ணும் எழுத்தும் கண்ணத்தகும். இந்த எண்ணு எழுத்து ரெண்டுக்கும் என்ன காரணம்? யார் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கொள்வீர்களானால் புதன் கிரகம் தான். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகம் எது என்று சொன்னால் புதன் என்று சொல்லலாம். இந்த புதன் கிரகத்தை வித்யாகாரகன் என்றும், புத்திகாரகன் என்றும், மாமன்காரகன் என்றும், வித்தைகாரகன் என்றும் ஜோதிட ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒருவர் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால் அவரது ஜாதகத்தில் புதன் பகவான் வலுப்பட்டு இருக்க வேண்டும். ஏன், இங்கு இந்த விழாவை நடத்திய ஐயா அவர்களுக்கு கூட புதன் வலுத்திருந்தால்தான் இந்த விழாவை நடத்த முடியும். நம்ம கலந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த புதன் பகவான் வலுத்திருந்தால்தான் இந்த விழாவில் நம்மை கலந்து கொள்ள முடியும். பெற்றோர் தம் குழந்தை பிறந்து கல்வி நிலையம் சேர்த்து நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த படிப்புக்கு காரணமான கிரகம் புதன். இந்த மாய உலகில் கண்டுபிடிக்க இருக்கின்ற அனைத்துக்கும் சொந்தக்காரர் புதன் பகவான் தான். நவீன விஞ்ஞானியை உருவாக்கக்கூடியவரும் புதன் தான். எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் அடைந்தவரை நிபுணர் என்று அழைக்கிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் எப்படிப்பட்ட சூழலிலும் தன்னுடைய அறிவின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த தொழிலின்றி முன்னேறி விடுவார். ஒருவர் ஜாதகத்தில் புதன் வலிமை பெற்றிருந்தால் நேர்மறை சிந்தனையுடன் அணுகுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் மனதை தவறிவிட மாட்டார்கள். தோல்வியுடனும் வெற்றி என்று வல்லமை அவருக்கு இருக்கும். ஒரு சிறந்த பேச்சாளர், அடுத்தவர் மனதை மயக்கக்கூடியவர், பெரிய வியாபாரம், மேடை பேச்சு, பட்டிமன்ற நடுவர், நகைச்சுவை நடிகர், கணித நிபுணர், வார்த்தை ஜாலம், உள்ளம் கசந்தாலும் ஒன்னால் முடிவு இருக்கும் என்று கூறி இதற்கெல்லாம் புதன் பகவான் தான் காரணம். இன்றைய உலகில் புகழ்பெற்ற ஐடி துறைக்கு கூட முக்கிய காரணம் புதன் தான். ராகு தொடர்பு இருந்தாலும் புதன் அதனை வலிமைப்படுத்தி செயலாற்றக்கூடியவர். கணினித்துறைக்கு புதன் வலுப்பெற்றால்தான் கணினி கணக்கு சுத்தமாக வரும். இதில் மிதுன ராசி,
கன்னிலக்கணம், கன்னிராசி, மீனலக்கணம் இத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். இன்னும் சொல்ல போனால் எழுத்து கிரகம் என்றும் புதனை சொல்லலாம். எழுத்தில் ஆளுமை வல்லமை பெற இந்த புதனாம் தயவின்றி எதையும் செய்ய முடியாது. புத பகவான் ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் தாங்கள் மனதில் பட்டதை அப்படியே எடுத்து சீர்திருத்தி வல்லவர்களாக இருப்பார்கள். உலகில் சிறந்த கவிஞர்கள் அனைவரும் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதுவும் சுக்கிரனுடன் இணைந்துவிட்டால் காதல் கவிதைகளை அள்ளி தெளித்து விடுவார்கள். அரசியல் அறிவு, தொலைநோக்கு பார்வை, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அறிந்து உள்வாங்கி விருப்பு என்று கணித திறமையை புதன் அளிப்பார். ஒருவர் நம்முடைய ஜோதிட கலையில் சிறந்து விளங்கினார் என்றால் புதன் இல்லாமல் இருக்க முடியாது. கல்லூரி செல்லாமல் படிப்பும் படிக்க பாதியில் நடித்து சரளமாக ஆங்கிலம் பேசுகிறார் என்றால் அதற்கும் புதன் பகவான் தான். பள்ளி படிப்பிற்கும் பாதியில் நிறுத்தி கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தி ஆனால் சிறந்த ஆங்கில புலமை இருக்கின்றது என்றால் இது புதன் இரட்டை நிலையில் காரணமாகும். இதனால் வாய்ப்பேச்சில் திறமையாக இருந்தால் வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கும். இதன் காரணம் புதன் தான் காரணம். குருவுடன் புதன் இணைந்து அல்லது குரு பார்த்திருந்தால் நல்ல கல்விமான், சிறந்த ஆசிரியர், கல்வி நிலையங்களை நடத்தும் பாக்கியம் கிடைக்கும். அதற்கும் புதன் தான் காரணம். ஜாதகத்தில் புதன் சுபத்துவம் பெற்று வலிமை அடைந்திருந்தால் வெளிநாட்டு தூதராக கூட வாய்ப்பு உண்டு. போஸ்ட்மேன் முதல் கொரியர் வேலை வரை புதன் கொடுக்கக்கூடியவர். முக்கியமாக தகவல் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியவரும் புதன் பகவான் தான். உறவுகளால் தாய்மாமனை குறிக்கும் கிரகம் புதன். ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டில் புதனும் செவ்வாயும் கூடியிருந்தால் மாமன் மகனை திருமணம் செய்ய நேரிடும். அதேபோல் குருவுக்கு அடுத்த வீட்டில் புதன் சுக்கிரன் இணைந்திருந்தால் மாமன் மகளை திருமணம் செய்ய நேரிடும். ஒருவர் ஜாதகத்தில் புதன் 7ஆம் வீட்டில் இருந்தால் அழகான மனைவி அமையும். அவர் மூலம் நல்ல வருமானம் வரும். வியாபாரத்தில் நல்ல நட்பு கிடைக்கும். கலைகளில் ஆர்வம் இருக்கும். நல்ல நீண்ட ஆயுள் உண்டு. மாமன் மகளே மனைவியாக கூட வாய்ப்பு உண்டு. திருமண விஷயங்களில் மாமன் உதவி கொண்டு திருமணம் நடக்கும். அவரிடம் பெண் இல்லை என்று சொன்னால் கூட அந்த மாமனே பெண் பார்த்து வைப்பார். திருமண காலம் என்று எடுத்துக் கொள்வீர்களானால் தசாபுத்தி அடிப்படையில் கேது திசை புதன் புத்தி, சுக்கிர திசை புதன் புத்தி, சந்திர திசை புதன் புத்தி, குரு திசை புதன் புத்தி, சனி திசை புதன் புத்தி, புதன் திசை புதன் புத்தி, ராகு திசை புதன் புத்தி, இந்த திசைகளில் இந்த புத்திகளில் ஒரு பலத்தோடு திருமணம் வாழ்வாங்கு வாழ்ந்து இல்லற வாழ்க்கை இருக்க வாழ்வார்கள். குறிப்பாக ஜாதகத்தில் புதன் கிரகம் வலுவடைந்து அல்லது வலுவடைவு இல்லாமல் ஜாதகத்தில் இருந்தால் பாசிப்பயிறு சுண்டல் தானம் செஞ்சு அவர்களுக்கு வணங்கினால் நன்றாக இருக்கும். மேலும் பச்சை நிற ஷர்ட் அல்லது பச்சை நிற பிளவுஸ் அடிக்கடி உபயோகிக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த குரு பகவான் ஐயா வாங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பச்சை நிற பிளவுஸ் அடுத்தபடியாக